உங்கள்கிட்ட யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணினா சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், இல்லை வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சரியா? யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணினா இந்த மாத்திரையும் இன்சுலினையும் வெயிட்டையும் குறைச்சிடலாம்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேட்பீங்களா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா எத்தனை கேலரி எரிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிலே தெரியாது. அதான் பிரச்சனையே. உங்களுக்கும் தெரியாது. அதான் ப்ராப்ளம். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த மாத்திரையை நிறுத்துறது, இந்த இன்சுலின் நிறுத்துறது, இந்த வெயிட்டை குறைக்கிறது எல்லாமே சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் சொன்னது. நீங்களே ஏமாந்துடாதுங்க. சரியா? புரிஞ்சா? அவங்களுக்கு புரிஞ்சதில்லை உங்களுக்கு? அப்போ என்ன முக்கியம்? வெயிட்டை குறைக்கணும்னா ரொம்ப ஈஸியாக குறைக்க வேண்டியது வழி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட்டில் மட்டும்தான் நம்ம வெயிட்டை குறைக்க முடியும். இந்த பெரியவங்களுக்கு பாருங்களேன், 42 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலையே. ரோட்டில் போய் ஏன் ஓட சொல்லலை அப்படின்னா எனக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணாலும் 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டில் குறைக்க முடியாது. பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டை ஈஸியாக குறைக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையா? ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. சரியா? ஷேர் பண்ணி விடுங்க.